6 மணிக்கு மேலே இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா பேயை மாறிடுவீங்க. இந்த கோயிலுக்கு போன பல பேர் பைத்தியம் பிடிச்சும் பேய் பிடிச்சும் தான் திரும்பி வந்திருக்காங்க. இரவுல பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் யாரோ அழுகிற சத்தம் கேட்குதமா. பலர் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இரவு நேரத்தில் யாரோ சிவப்பு கலரோட புடவை கட்டிக்கிட்டு அந்த சைடாக நடந்து போகிறத பலர் பார்த்துருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு மந்திரவாதி பல சூனிய வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். அதுக்காக பல பேர்த்த பலி கொடுக்கறதுக்காக இந்த கிராமத்தில் இருந்த பெண்களை தொடர்ந்து கடத்திட்டு வந்து பலி கொடுத்துட்டு இருக்கான். அப்படி ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கடத்திட்டு வந்து பலி கொடுக்கும்போது அந்த பொண்ணு மாசமாக இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ மாசமாக இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு மந்திரம் பழிக்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வயிற்று கிழிச்சு அந்த குழந்தைய வெளியில் இருக்க ட்ரை பண்ணுறான். அப்படி வயிற்று கிழிக்கும் போது அந்த பொண்ணை வந்து தப்பிச்சு பக்கத்தில் இருக்க ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிடுது. அங்கே போய் அந்த அம்மன் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி நான் எந்த தப்புமே செய்கிறேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு தண்டனை கொடுத்தீங்க, இந்த மாதிரி ஒரு மந்திரவாதி கிட்ட என்ன மாட்டிட்டுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு கோவப்பட்டு கையில் இருந்த ஒரு சின்ன ஆயுத மாதிரி ஒரு பொருள் எடுத்து தன்னோட வயிற்று கிழிச்சு அந்த குழந்தை எடுத்து அந்த அம்மன் மடைய போகிறான். அந்த கருமாரிக்கு மதியில் அந்த கரு எடுத்து அம்மன் மடைய போட்டுட்டு அங்கேயே இறந்து போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள் போக போக அந்த மந்திரவாதி ரொம்ப கொடுமையான முறையில் ஒரு மரத்தடியில் செத்து கிடந்திருக்கான். ஒரு மாசமான பொண்ணு ஒரு கோயிலுக்குள்ளே இறந்து போனதுனால தான் இந்த மாதிரி பல கஷ்டங்களும் பஞ்சங்களும் வருதுன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு பல பூஜைகளும் மந்திரங்களும் பண்ணுறாங்க. இருந்தாலும் அது ஒர்க் ஆகவே இல்லை. அதனால அந்த கோயிலை அப்படியே விட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாமே அந்த கிராமத்தை விட்டு தனியாக போயிட்டாங்க. இப்போ அந்த விஷயம் தெரியாமல் அந்த கோயிலுக்குள்ளே போகிற பலர் பைத்தியம் பிடிச்சும் பேய் பிடிச்சும் தான் திரும்பி வராங்கன்னு சொல்லப்படுது.